ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜனவரி 18, 2021 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ அந்த குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் இந்த பிடிஎஃப் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 2.24 lakh vaccinated in 2 days 447 ரிப்போர்ட் அட்வர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம். கொரோனா வேக்சின் பார்த்திங்கன்னா 2 வேக்சின், கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஸோ அது 2 எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவலுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ அது மார்க்ஸ் வேக்சினேஷனுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ இது 16ஆம் தேதியிலிருந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வேக்சின் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது 2 நாட்களாக போயிட்டு இருந்திருக்கு. அந்த வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.24 lakh அவங்களுக்கு வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 447 பேர்த்துக்கு ரியாக்ஷன் காமிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீவர் வர மாதிரி, பெயின் ரொம்ப இருக்கிற மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் மாதிரி, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபாலோஅப் நியூஸ் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃபார்ம் ஆன் கண்டக்டிங் ரிபப்ளிக் டே டிராக்டர் பேரடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் 3 ஃபார்ம்லாக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப நாட்களாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிபப்ளிக் டே அன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா டிராக்டர் மேலே கொடியேற்றி வச்சு அந்த மாதிரி செய்ய போகிறாங்க. ஒரு அஃபீஷியல் செரிமோனி மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. எந்த விதமான டிஸ்ட்ரப்ஷனும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் மேனரில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதுவும் ஒரு ஃபாலோஅப் நியூஸ், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். அடுத்து பார்த்திங்கன்னா என்ஐஏ எக்ஸமைன்ஸ் கால்சா ஆக்ட் ஃபங்க்ஷனரி. ஸோ ஆக்சுவலாக என்ஐஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கால்சா ஆக்ட் ரிலேட்டடாக இருக்க விஷயத்தை பற்றி எக்ஸமைன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கால்சா அப்படிங்கிற இந்த குரூப் காலிஸ்தானி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க. இவங்க என்ன அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா குஜராத் கிடையாது, சாரி, பஞ்சாபில் பார்த்திங்கன்னா இந்த குரூப் இருப்பாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும் பஞ்சாப் அப்படிங்கிறது ஒரு சீக்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த குரூப் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பஞ்சாப் தனியாக ஒரு ஸ்டேட்டை அறிவிங்க, கண்ட்ரியாக எங்களுக்குன்னு தனியாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களை பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் பேஸ்டு குரூப்பு சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃபார்மர்ஸ் பஞ்சாப் ஹரியானாவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் பேக் சைடில் இந்த காலசா அப்படிங்கிற அந்த குரூப் பின்னாடி இருந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதான் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அப்டேட் டிபேட். ஸோ ஆக்சுவலாக இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாட்ஸ்அப் நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெலகிராமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது எனி அதர் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி இத்தனை வருஷமாக இல்லாத இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏன் எல்லோரும் மக்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வாட்ஸ்அப் ஒரு பேரண்ட் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டேட்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் பரவுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாருமே தன்னோட ப்ரைவசி பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட்லி அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 21 வரும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு ப்ரைவசி ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு டிஜிட்டல் கம்பெனி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இதுக்காக நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். இதில் என்ன வாட்ஸ்அப்போட பாலிசி அந்த அப்டேட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட நிறைய விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேட்டஸ் அதுவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறனால வாட்ஸ்அப்பை இது இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரைவசி அப்படிங்கிற அந்த விஷயம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆக வராங்க. சிக்னல், டெலகிராம் இதெல்லாம் மூவ் ஆகி போயிடுறாங்க. இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது தவறு.
பட்டு இதுக்கு வந்து நடவடிக்கை பண்ண அவங்க தைரியமாகவே பண்ணுறாங்க. ஆனால் இது மாதிரி யூரோப்பில் பண்ண முடியுமா, யூரோப்பில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்னண்ட்டாக லைக் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த ஆப்னாலையுமே அவங்களால வந்து யாரோட பர்சனல் டேட்டாவுமே வந்து ஷேர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும். நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் கொண்டு வர தான் முடியல. ஸோ அது வந்து நம்ம சீக்கிரமாக வந்து ஒரு பாலிசிஸ் வந்து நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல் உங்களுக்கு இந்த ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வயலேட் ஆகிரும் அப்படிங்கிற டாபிக். தென் ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஆர்டிக்கிள் வந்து பாலிட்டியில் வந்து உங்களுக்கு முக்கியம். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பூம் அட் த டைம் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்டிக்கல் என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம எக்கனாமி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஸ்டாக்னெண்ட்டாக போயிட்டுருக்கு, மைனஸில் போயிட்டுருக்கு, நம்மளுக்கே தெரியும். ஆனால் ஃபினான்ஷியல் மட்டும் எப்படி பூம் ஆகுது, லைக் பார்த்திங்கன்னா அந்த பங்குச்சந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் எப்படி அதிகமாகுது. இப்போ எக்கனாமி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு கம்மியாக தானே ஆகணும், இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதிகமான எக்கனாமி நல்லா தானே இருக்கணும். ஏன் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் என்னமோ இன்க்ரீஸில் போய்கிட்டு இருக்கு, ஆனால் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் லைக் எக்கனாமிக் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போய்கிட்டுருக்கு, மைனஸில் போயிட்டுருக்கு, எந்த ப்ரொடக்ஷன் நடக்கல, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, பாவர்ட்டியாக இருக்குது, எல்லாம் போயிட்டுருக்கு. இது இப்படி நடக்கலாமா, இது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு தான். இது வந்து பின்னாடி வந்து இப்போ தெரியாது, பின்னாடி பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது டைவர்ஜென்ட் மேனரில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எக்கனாமி வந்து இங்கே இருக்குது, இங்கிட்டு போய்கிட்டுருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஃபினான்ஷியல் வந்து வேறு ஒரு மாதிரி இந்த இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அது கண்டிப்பாக நல்லதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும் ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் லைக் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஜிடிபியில் பார்த்திங்கன்னா -23.1% தான் வந்து ஜிடிபி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் வந்து -7.5% தான் ஜிடிபி இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட 4 குவார்ட்டர் பார்ப்போம், அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 4 குவார்ட்டர் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட்டு 2 குவார்ட்டர்லேயுமே நம்மளோட எக்கனாமி எப்படி போயிட்டுருக்கு, ஜிடிபி மைனஸில் தான் போயிட்டுருக்கு. அப்போ அது நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், டெக்னிக்கல் ரிசெஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா. ஸோ அதுதான் வந்து என்ன அர்த்தம், ஒரு ஜிடிபி வந்து தொடர்ந்து 2 குவார்ட்டர்லேயுமே மைனஸில் போச்சுன்னா அந்த டெக்னிக்கல் ரிசெஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம எக்கனாமி எப்படி இருக்குது, மைனஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அட்வான்ஸாக சில பேர் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க 2020 2021 வரைக்கும் எவ்வளோ எக்கனாமி இருக்குன்னு சொன்னப்போ அவங்களுமே வந்து -7.5 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இது இந்தியாவில் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈவன் அட்வான்ஸ்ட் எக்கனாமிக்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு அதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்கனாமி பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு, ஃபினான்ஷியல் மட்டும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இது அவங்களுக்குமே நடக்குது தான். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் எமர்ஜாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்னு சொன்னால் பிரேசில் சரி, அர்ஜென்டினா அங்கேயும் அப்படி தான் நடக்குது. அட்வான்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த யூஎஸ் யூகே அவங்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த நாட்டிலையுமே எம்ப்ளாய்மெண்ட் போயிருக்கு, ஜாப் போயிருக்கு, நினச்சதை விட ரொம்ப கம்மியாக தான் அவங்களும் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ஃபினான்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு, ஆனால் ப்ரொடெக்ஷனில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே நடக்கலை. இது கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெசிட்டியஸ் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் ஒரு கற்பனையான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம், இமேஜினரி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேலையுமே செய்யலை, ஆனால் பணம் மட்டும் வரும், அந்த மாதிரி நடக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் கொடுத்துருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க பார்த்திங்களா, அப்போ நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் லோன் கொடுத்ததுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. லைக் அதே மாதிரி பாண்ட்ஸ் அப்படி தான், பாண்டு கொடுத்து பணம் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது இது வந்து ஒரு இமேஜினரி கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து நமக்கு நன்மையே கிடையாது, இது நல்லதுன்னு நினச்சி நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு தடவை பார்த்திங்கன்னா .com அப்படிங்கிற ஒரு இதே மாதிரி தான் இன்டர்நெட் அங்கேயே வந்து இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு, விட்டுட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அது பெரிய லெவலில் வந்து ப்ராப்ளம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்காகவே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இது இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாக் மார்க்ஸுமே மேபி வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தான், அவங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் வந்து தெரிவிக்கணும். இப்படிலாம் பண்ணோம்னா இந்த விஷயத்தை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமியில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் இதை படித்து பாருங்கள். ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆஃப் ஷேடோ என்டர்ப்ரனர்ஷிப். அது என்ன ஷேடோ அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஷேடோ வரும்.
ஸோ அது வந்து நிழல் லைக் பார்த்திங்கன்னா ஒரு பொய்யானது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ஒரிஜினல் என்டர்ப்ரனர் பண்ணுற வேலைகளில் ஷேடோ மாதிரி லைக் ஒரு ஃபேக் என்டர்ப்ரனர் வந்து செய்வார். பட் அந்த வேலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஒரிஜினல் என்டர்ப்ரனர் கிட்ட போய் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, இப்போ பேங்க்குக்கே போய் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா டேரெக்டாக பேங்க் மேனேஜரை பார்த்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் நடக்கணும். அவர் ரொம்ப இழுத்தடிப்பார், போங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாள் அடிப்பார். பட் இதே சைடில் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து சரி பண்ணி அவங்க சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம ஈவன் அங்கே பேங்க்கு கூட போகணும்னு தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து ஷேடோ என்டர்ப்ரனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஏன் இந்த நியூஸ் இதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இந்த COVID-19 மோஸ்ட்லி ஆன்லைன் கோர்ஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஆன்லைன் கோர்ஸ்க்கு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எஜுகேஷன்லேயுமே இந்த மாதிரி நடந்திருக்கு. இதனால் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. இது வந்து எஜுகேஷனில் மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எஜுகேஷனில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துக்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து எஜுகேஷனில் மட்டும் இல்லை, அதர் செக்டரில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஈஸியாக எனக்கு லோன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டேரெக்டாக அந்த மேனேஜரை போய் பார்க்க தேவையில்லை. சைடில் ஒருத்தருக்கு வந்து பணத்தை கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோன் ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ ஈவன் பார்த்திங்கன்னா கால் பண்ணி கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து ஷேடோ பண்ணுற வேலை. ஈவன் ஃபினான்ஸ் செக்டரில் நடக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா பெட் கட்டி பார்த்திங்கன்னா எக்கனாமி ஆன்லைன் கேம்ஸ்லாம் பண்ணுறோம், அதில் அந்த மாதிரி நடக்குது. ஹெல்த் கேர்லேயுமே இந்த மாதிரி நடக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து சப்ளை அண்டு டிமாண்ட் ஸ்டாக் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ இதை தடுக்கணும், இந்த மாதிரி ஷேடோ என்டர்ப்ரனர் வந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டால் தவறு தான். ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதை அவங்கள ஸ்ட்ராங்காக மானிட்டர் பண்ணணும், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குவாலிட்டியாக இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம செய்யணும். அப்போ தான் அது சரி பண்ண முடியும். இதுக்காக வந்து அவங்களுக்கு பனிஷ் பண்ணணும், ஜெயிலில் தூக்கி போடணும், அப்படி செய்யணும். அவங்களோட அந்த சர்வீஸை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும். கவர்மெண்ட்டுக்கும் அந்த காம்படிஷன் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்மோனைஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகணும். அப்போ தான் இந்த பிரச்சனை வந்து வராது அப்படிங்கிறத வந்து இந்த நீடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு மேபி மெயின்ஸு கூட ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸில் வந்து இதெல்லாமே நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து கோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திடீர்னு ஷேடோ என்டர்ப்ரனர் உங்கள்கிட்ட கேட்டால் திடீர்னு உங்களுக்கு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது GS பேப்பர் 3 எக்கனாமியில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆஃப் தி மொமெண்ட். ஸோ இதில் என்ன பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா 2016 தான் வந்து நம்ம வந்து வேர்ல்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஹாட்டாக இருக்க ஒரு இயர் வந்து 2016 தான் ரெக்கார்ட் ஆச்சு. பட் அதே மாதிரி ஒரு டெம்பரேச்சர் வந்து 2020 வருது அப்படிங்கிற மாதிரி அட் குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே வார்மஸ்ட் இயர் அப்படிங்கிறது வந்து 10ல் 9 வந்து 2010 2020 வரைக்குமே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் 2020 எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்த் போலார் ரீஜனில், அப்புறம் வந்து நார்த்தன் யூரோப்பில், ரஷ்யாவில் வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆவரேஜை கம்பேர் பண்ணுறதை விட 1.05 லைக் பார்த்திங்கன்னா 1.0 டிகிரி செல்சியஸ் பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ 1.02 டிகிரி செல்சியஸ் பக்கம் அதிகமானாவே நம்ம வந்து சாதாரணமாக நினைப்போம் இது 1.2 டிகிரி செல்சியஸ் தானே அப்படின்னு. பட் இதனால் எவ்வளவோ கோரல் ரீஃப்ஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அழிவுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது ஒரு பெரிய லெவலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இன்ன வரைக்கும் இந்த மாதிரி +1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்ன வரைக்கும் எந்த இயர்லேயுமே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் தான். கண்டிப்பாக இதுக்கு ஹியூமன் தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், எரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மரங்களை வந்து வெட்டுறோம். இதனால் வந்து கிளைமேட் வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக வந்து க்ரியேட் ஆகுது ஹீட்டு. ஸோ அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் GS பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில்.
அடுத்து பார்த்திங்கன்னா யூகே இன்வைட்ஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு G7 சப்மிட் இன் ஜூன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து G7 சப்மிட்டில் இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து யூகே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதை பற்றி இல்லை, யூகே பற்றி. ஏன்னா வந்து நம்ம வந்து ரிபப்ளிக் டேக்கு வந்து யூகே வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும்னு நினச்சிருப்போம். அவரும் சரின்னு சொல்லியிருப்பார். ஆனால் திடீர்னு யூகேயில் புதுவிதமான கொரோனா வைரஸ் மியூட்டேஷன் நடந்துருச்சு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டேக்காக வந்து நம்ம கூப்பிட்ருப்போம். அவர் அந்த மியூட்டேஷன் அந்த கொரோனா வைரஸ் வந்து அவங்களோட நாட்டில் வந்து மியூட்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறனால அவர் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளை G7 சப்மிட்க்கு வந்து அவர் நம்மளை இன்வைட் பண்ணுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா G7 சப்மிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து யார் யார் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நான் பெர்மனன்ட் மெம்பராக வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெம்பர் இல்லையா? ஸோ அதுக்காகவும் நம்மளை கூப்பிட்டுருக்கலாம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G7 சப்மிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் 7 அப்படிங்கிறதா வந்து G7 அப்படிங்கிற அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து 7 லார்ஜஸ்ட் டெவலப்ட் எக்கனாமிக்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் வந்து லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுவாங்க. அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமி எப்படி இருக்குது, மானிட்டரி இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்காக தான் வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் லெவலில் வந்து நடந்துச்சு. ஒரு 5 லைக் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, US, கிரேட் பிரிட்டன், அதுக்கப்புறம் ஜப்பான் இப்படின்னு சொல்லி நடந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா 1973 ஆயில் க்ரைசிஸ் நடந்துச்சு. அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்டாலி ஜாயின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா கனடா வந்து இன்வைட் பண்ணாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது G7 லைக் பார்த்திங்கன்னா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க, 7 கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பணக்கார கண்ட்ரின்னே சொல்லலாம். மோஸ்ட் அட்வான்ஸ்டு நேஷன்னே சொல்ல இந்த வேர்ல்டுலேயே. நமக்கு நல்லாவே தெரியும் US கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இதில் இந்தியா கிடையாது. ஸோ நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காருங்க. G7 இந்தியா கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா ஜப்பான் இருக்குது, கனடா இருக்குது, இட்டாலி இருக்குது, USA இருக்குது, UK இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி இருக்குது. யூரோப்பியன் யூனியனை வந்து சம்டைம்ஸ் வந்து 8th மெம்பராக கூட கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபுல் மெம்பர்ஷிப்க்கு இருக்குது. ஆனால் அவங்கனால அந்த சேர்மன்ஷிப் அப்படிங்கிற அந்த மீட்டிங்கை கோர்ஸ் பண்ணுறது அது மட்டும் அவங்களால முடியாது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்கலாம். மேபி உங்களுக்கு இந்த யூரோப்பியன் யூனியனும் மெம்பர் தான், அவங்களும் வந்து அந்த சேர்மன்ஷிப்பில் கோர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூரோப்பியன் யூனியன் வந்து மெம்பரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபிலிம்ஸில் கொஸ்டின் கேட்கலாம்ல. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சென்டர் எக்ஸ்டென்ஸ் பெவன் ஹார்ன் பெட்டிங் டெட்லைன் பை அ மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பெவன் ஹார்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட கம்பெனி. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படின்னு என்னென்னா விற்க போகிறாங்கன்னு அர்த்தம். லைக் வந்து ஃபுல்லாக விற்க மாட்டாங்க. லைக் வந்து ஒரு கொஞ்சம் தான், லைக் 51% அந்த மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மினி ரத்னா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து மினி ரத்னா, நவரத்னா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்கனாமிக்ஸில். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மினி ரத்னா அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ், ஆக்சுவலாக மினி ரத்னான்னு யாருக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப்ராஃபிட் அந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பாசிட்டிவ் நெட் ஒர்த் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மினி ரத்னா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கும். இந்த கம்பெனி லைக் இந்த கவர்மெண்ட்டோடது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஷேரை வந்து விற்க போகிறாங்க. லைக் பார்த்திங்கன்னா 51% வந்து இது பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ தூரம் ஷேரை விற்றா என்னென்ன மாதிரி கணக்கு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் என்ன டைப்னா என்ன மாதிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டோட டைப்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கம்ப்ளீட் ப்ரைவேடைசேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 51% பக்கம் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு பேலன்ஸ் லைக் கொஞ்சமாக வந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து கவர்மெண்ட்டே வச்சுக்குவாங்க. கொஞ்சம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட ஷேரை கவர்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேர் தான் இருக்கும். மெஜாரிட்டி வந்து அவங்க விற்றுருப்பாங்க. அதுதான் வந்து மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட் ப்ரைவேடைசேஷன் அப்படின்னா தங்கிட்ட இருக்கிற அத்தனையுமே கொண்டு போய் 100% கொடுத்துட்றது. அதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ரைவேடைசேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி லைக் கிடையாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் வந்து இந்த டைப்ஸ்.
ஸோ இது வந்து மினி ரத்னா அப்படின்னு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிலிம்ஸில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஏபியில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ரோட் சேஃப்டி மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஜனவரிலேருந்து 17 பிப்ரவரி வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். ரோடு ரிலேட்டட் ஆகிற சேஃப்டி பற்றி, ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறது எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டேட்டா தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட்னால கிட்டத்தட்ட 400 பேர் பக்கம் இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1200 பேருக்கு மேலே என்ன ஆகுறாங்க அப்படின்னா காயமடைகிறாங்க ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் மட்டுமே. ஸோ இந்த அளவுக்கு ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் நடக்குது. ஸோ அதுக்கான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுக்காக தான் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் இந்த டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிலிம்ஸில் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஏபியில் வந்து பிலிம்ஸில் புத்திஸ்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்னா தேஷ் வெபினார் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெபினார் சீரீஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து எந்தெந்த இடம்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி இடம் இருக்கும் அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க வெபினாரில். அதை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகி ஈவென்ட் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் மாமல்லபுரம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெபினார் சீரீஸ் மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அவங்க ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகி இந்த இடத்துக்கு போவோம். இதனால் நம்ம டூரிசம் வந்து அதிகமாகும்ல, அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அப்னா தேஷ் வெபினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது எப்போ ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா இந்த புத்திஸ்டம் சர்க்கியூட் வந்து ட்ரெயின் மூலியமாகவே எல்லாத்துக்கும் காமிக்க போகிறாங்களாம். லைக் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமில் வரும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2014 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி புத்தா இருந்த இடம்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம நாட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 8 புத்திஸ்ட் சைட்டில் 7 வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அந்த இடம்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ வேர்ல்டில். ஸோ சில இடங்கள்லாம் போய் புத்தா இருந்த இடத்துலலாம் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இடம். லைக் பார்த்திங்கன்னா புத்தா பிறந்த இடம் கபிலவஸ்து, லும்பினி அந்த இடத்துல வந்து காமிக்கிறது. அப்புறம் வந்து ஷார்நாத், அப்புறம் வைஷாலி, ராஜ்கிர், அப்புறம் குஷிநகர், அப்புறம் வந்து போத்கயா இந்த இடத்துலலாம் வந்து போய் காமிப்பாங்க. ஷரவஸ்தி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் காமிப்பாங்க. அதுதான் வந்து இது அர்த்தம். அதுதான் வந்து புத்திஸ்ட் சர்க்கியூட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். லைக் எங்கெங்கெல்லாம் மேப்பில் இருக்கோ அங்கெல்லாம் போய் புத்தா போய் இறந்த இடம், புத்தா வந்து இருந்த இடம், அவர் இறந்த இடம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே காமிப்பாங்க. அதுதான் வந்து இந்த புத்திஸ்ட் சர்க்கியூட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.